ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் குப்தாஸ் அண்ட் வர்தனாஸ். ஸோ இதில் குப்தா டைனசிட்டி, அவங்களுடைய எம்பையர் பில்டிங் எஃபர்ட்ஸ், அவங்களோட பாலிட்டி, எக்கனாமி, சொசைட்டி எப்படி இருந்தது, ஸோ அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஹர்ஷவர்தனோடைய ஆட்சி காலம் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3வது செஞ்சுரியுடைய முடிவில் வந்து பவர்ஃபுல் எம்பையராக இருந்த குஷனாஸ் நார்த் அண்ட் சாத்தோனாஸ் சவுத் அவங்களுடைய கிரேட்னஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இழந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் குஷனா சாத்தோனாஸ் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் சந்திரகுப்தா அப்படின்றவர் கிங்டம் உருவாக்குறாரு. அவர் டைனஸ்டி ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு 200 வருஷத்துக்கு. ஸோ ஆஃப்டர் குப்தாஸ் டவுன்ஃபால்க்கு அப்புறம் நியர்லி ஒரு 50 வருஷம் இடைநிலை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹர்ஷா வராரு. வர்தனா டைனசிட்டி நார்த் இந்தியா ரூல் பண்ணுறாரு 606லேருந்து 647 AD வரைக்கும். நம்ம கிடைச்ச சோர்ஸஸ் பார்த்தா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர் காயின்ஸ் எல்லாமே குப்தா ரூலர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அது மூலயமா நமக்கு தெரியுது. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா, மெரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அடுத்து உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சந்திரகுப்தா 2, பிதாரியோடைய பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சந்திரகுப்தா, காத்வா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், அடுத்து மதுபன் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் பஞ்சாப், சோன்பட் காப்பர் பிளேட், நாலந்தா இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கிளேசில். லிட்ரரி சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணு, மத்ஸ்யா, வாயு, பகவதா, புராணாஸ், நிதி சாஸ்திரா ஆஃப் நாரதா, விஷாகதாத்தாவோடைய தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்ராக்ஷா அண்ட் பானாவோட ஹர்ஷச்சரிதா, காளிதாஸோடைய ட்ராமாஸ், அப்புறம் சைனீஸ் புத்திஸ்மாக்கோடைய அக்கௌண்ட் ஃபெஹைன் இருக்கார் இல்லையா, அவர் இந்தியாவை சந்திரகுப்தா 2 ஆட்சி காலத்தில் வந்தப்போ இருந்த அக்கௌண்ட்டு, ஹர்ஷாவோட ரத்னவலி, நாகநந்தா பிரேதர்ஷிகா, அப்புறம் ஹைன்சங்கோடைய சுயுக்கி. ஸோ எப்படி குப்தா டைனஸ்டி ஃபவுண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தான்றவர் தான் வந்து குப்தா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர். அவர் வந்து இந்த ப்ரெசன்ட் டே பெங்கால், பீகார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இவர் தான் ஃபஸ்ட்டு குப்தா ரூலர். காயின்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. இவரை சக்சீட் பண்ணி அவரோட பையன் கடோட்கஜா வராரு. 2 பேருமே மகாராஜான்னு சொல்லிட்டு இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சந்திரகுப்தா 1 319 to 335 AD. சந்திரகுப்தா 1 என்ன பண்ணுறாருனா குமாரதேவி, அதாவது ஃபேமஸ் பவர்ஃபுல் லிச்சாவி ஃபேமிலியை சேர்ந்த குமாரதேவியை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்கக்கிட்டேருந்து அவருக்கு சப்போர்ட் கிடைக்கிது அந்த ஃபேமிலியிலேருந்து. சந்திரகுப்தா நிறைய சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியாவில் வந்து எலிமினேட் பண்ணி அவர் ஒரு பெரிய கிங்டத்தை உருவாக்குறாரு. சந்திரகுப்தாவுடைய கோல்டு காயின்ஸில் பார்த்தோன்னா சந்திரகுப்தாவோட இமேஜ் இருக்கும், குமாரதேவி இமேஜ், இல்லைனா வந்து லெஜண்ட் லிச்சாவிஸோட இமேஜஸ் இருக்கும். லிச்சாவின்றது வந்து ஓல்டு கானா சங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் டெரிட்டரி வந்து கங்கா, நேபாள் தரைக்கு நடுவில் இருக்கும். அடுத்து சமுத்திரகுப்தா பார்த்தோம் அப்படின்னா 335லேருந்து 380 AD வரைக்கும். சமுத்திரகுப்தான்றவர் வந்து சந்திரகுப்தா 1ஓட பையன், கிரேட்டஸ்ட் ரூலர் இந்த டைனசிட்டியில். பிரயோக் பிரசோஸ்தி அப்படின்றத கம்போஸ் பண்ணவர் சந்திரகுப்தோட கோட் போய்ட் ஹரிசேனா. அதை வந்து அலகாபாத் பில்லரில் பொறிச்சு வைக்கிறாங்க. இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத சமுத்திரகுப்தா ஆட்சியோடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாகவே நமக்கு இருக்குது. பிரசாஸ்தி அப்படின்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, என்னென்னா கமெண்டேஷன், ப்ரைஸ் ஆஃப், அதாவது பாராட்டுறது, புகழ்கிறது. அந்த மாதிரி இந்த கோட் போய்ட் வந்து அவங்களுடைய கிங்ஸோடைய முகஸ்துதியில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் வந்து பின்காலத்தில் அந்த பில்லர்ஸில் பொறிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ தான் பீப்புள் வந்து படிக்க முடியும் அப்படின்ற மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. குப்தா டைனசிட்டியோடைய கன்சல்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தான்றவர் தான் ஒரு கிரேட் ஜென்ரலாக இருந்திருக்காரு. இவர் எம்பரர் ஆனதுக்கப்புறம் நிறைய கேம்பெயின் போயிருக்காரு. ஆல் ஓவர் கண்ட்ரி போயிட்டு சவுத்து அந்த சைடுமே போயிருக்காரு. சதன் பல்லவா கிங்டம் பார்த்தோன்னா விஷ்ணு கோபா கிங் வந்து சமுத்திரகுப்தா மூலமாக டிஃபீட் ஆகியிருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தா வந்து 9 கிங்டம் நார்த் இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 12 ரூலர் சவுத் இந்தியாவில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூடேட்ரி ஸ்டேட்டஸ்க்கு நிலப்பிரபுத்துவவாதிகளாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி காணிக்கையும் செலுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் வந்து ஈஸ்ட் பெங்கால், அசாம், நேபாள், ஈஸ்ட் பார்ட் ஆஃப் பஞ்சாப், நிறைய வேரியஸ் டைப்ஸ் ராஜஸ்கிட்ட இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து சமுத்திரகுப்தா அப்படின்றவர் வந்து விஷ்ணு டிவோட்டி, தீவிர பக்தர்னு சொல்லலாம். இவர் வேதிக் ப்ராக்டிஸை வந்து ரிவைவ் பண்ணி ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பீரியல் சாவரனிட்டி தக்க வச்சுக்கிறதுக்காக அது மட்டும் கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதில் ஒன்றுத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். சமுத்திரகுப்தா வந்து கிரேட் கான்கரர் மட்டும் கிடையாது, போயட் விரும்புகிறவர், மியூசிக் விரும்புவார். ஸோ அதனால் அவருக்கு டைட்டில் வந்து கவிராஜான்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்றவர் புத்திஸ்ட், சிலோனுடைய புத்திஸ்ட் கிங். இவர் சமுத்திரகுப்தாவுடைய சமகாலத்தவர்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தா 2 பார்த்திங்கன்னா 380லேருந்து 415 AD. இவர் வந்து சமுத்திரகுப்தாவோட பையன். இவர் விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வெஸ்டர்ன் மால்வா, குஜராத் எல்லாத்தையும் சாகர் ரூலர்ஸை டிஃபீட் பண்ணி வெற்றி பெற்று அடைஞ்சிருக்காரு. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து சதன் இந்தியா கூட வச்சுக்கிட்டாரு.
ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். இந்த அயன் பில்லர் நியர் குதுப்மினார் கிட்ட இருக்கு இல்லையா? இவர் வந்து விக்ரமாதித்யா தான் கட்டினாரு. புத்திஸ்ட் ஸ்காலர் சைனாலேருந்து வந்த ஃபஹேன் இருக்கார் இல்லையா? அவர் இவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவை பார்க்க வந்தார். விக்ரமாதித்யா அப்படின்றவர் கிரேட்டஸ்ட் ரைட்டர், ஆர்டிஸ்ட். நவரத்னா சொல்லக்கூடிய 9 ஜுவல்ஸ் இவரோட கோர்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அதாவது காளிதாசா அதில் ஒருத்தரும். அதாவது காளிதாசான்றது சான்ஸ்கிரிட் போயட், ஹரிசேனா சான்ஸ்கிரிட் போயட், அமரசிம்மான்றது லெக்சிகோகிராஃபர், தன்வந்திரி ஒரு ஃபிசிஷியன், கன்ஹபன்ஹான்றது அஸ்ட்ராலகர், சங்குன்றது ஆர்கிடெக்ட், வராகமிஹிரான்றவர் அஸ்ட்ரானமர், வரோச்சின்றது ஒரு கிராமர் அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், விட்டல் பட்டான்ற மெஜிஷியன். இத்தனை 9 பேர் ஒரு கோர்ட்டில் வந்து இருப்பாங்க. சந்திரகுப்தா 2 உடைய இன்னொரு பேர்லாம் பார்த்தோன்னா விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரா, சிம்மச்சந்திரா, நரேந்திர சிம்மா, விக்ரம, தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ. சந்திரகுப்தா தொடர்ச்சியாக வந்தவர் தான் குமரகுப்தாவோட பையன் குமரகுப்தா 1, நாலந்தா யூனிவர்சிட்டியை கட்டினவர். குமரகுப்தோடைய சக்ஸஸர் ஸ்கந்தகுப்தா நிறைய த்ரெட் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்துன்னா ஹன்ஸோடைய படையெடுப்புனால. அவர் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணி அவங்கள விரட்டி விட்டுடுறாரு. ஆனால் ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் வந்து குப்தா எம்பையரை வந்து பிரேக் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அந்த கிரேட் குப்தான்னு பார்த்தோம் அப்படின்னா பாலாதித்யா. ஸோ பாலாதித்யா வந்து புத்திசம் இது பண்ணுவார். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துலாம் இருங்க. ஃபஹேன் இவருடைய ஆட்சி சந்திரகுப்தா 2 உடைய ஆட்சி காலத்தில் புத்திஸ்ட் மாங்கா இருந்த ஃபஹேன் வந்து இந்தியாவை பார்க்குறாரு. அவருடைய ட்ராவல் அக்கௌண்ட் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எதை பார்த்தீங்கன்னா குப்தா ஏஜோடைய சோஷியோ எக்கனாமிக், ரிலீஜியஸ், மாரல் கண்டிஷன்ஸ் அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகதால வாழ்ந்த பீப்புள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பு மிக்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். டெத் பெனால்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கயா அப்படின்றது ஒன்று பாழடைஞ்சே போயிடுச்சு. கபில்வஸ்து வந்து ஜங்கலாக இருந்தாலும் கூட அங்கே பாடலிபுத்திர இருந்த மக்கள் எல்லாமே ரொம்ப ரிச்சாகவும் ப்ராஸ்பரஸாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா லாஸ்ட்டாக இருந்த கிரேட் குப்தா ரூலர் வந்து பாலாதித்யா வந்து நரசிம்ம குப்தா 1ன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறாங்க. புத்திசம் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ட்ரிபியூட் கொடுக்குறாங்க. அப்போ மிஹிர்குலாவுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறாங்க. அது அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுடைய விரோதம், அவங்களோட துரோகத்தினால மனமுடைஞ்சு போயிட்டு புத்திசம்க்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை அவர் விட்டுட்டார். பாலாதித்யா வந்து மிஹிர்குலான்றவர் ஜெயிலில் போட்டிருக்காரு. அவரோட துரோகம் பண்ணிட்டாரு. பாலாதித்யா மகதாலேருந்து தூக்கிட்டாரு. ஸோ பாலாதித்யாவுக்கு அப்புறம் கிரேட் குப்தா எம்பையரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக இருந்த ரெகனைஸ்டு கிங் அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணுகுப்தா. குப்தாவுடைய பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப், தீவிர ஒரு தெய்வீக ஒரு தியரியாக இருக்கும். எப்படின்னா கான்செப்ட் என்னென்னா கிங் தான் வந்து பிரதிநிதி கடவுளுக்கு எர்த்தில். ஸோ அவர் தான் ஆன்சரபிள் பண்ணணும். காடுக்கு அவர் தான் ஆன்சர் பண்ணணும். வேறு காடுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். கடவுளுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். நான் வேறு யாருக்கும் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க குப்தா ரூலர்ஸு. ஸோ ஏன்னா நிறைய பவர் அவங்கள்ட்ட பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மிலிட்ரின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல்னு சொல்லி எல்லா ஸ்பியர்ஸ்லேயுமே அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருந்தது. குப்தா கிங் அசஸ் பண்ணுறதுக்கு கவுன்சில் ஆஃப் மந்திரிஸ், அதாவது மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த கவுன்சிலில் பிரின்சஸ், ஹை அஃபிஷியல், ஃபியூடேட்ரிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் அஃபிஷியல்ஸ் வந்து இருந்தாங்க குப்தா ரூலர்ஸ். ஏன்னா டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கணும். ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸை வந்து தந்தநாயக்காஸ், மகா தந்தநாயக்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்தா எம்பையரை வந்து ப்ராவின்ஸாக பிரிக்கிறாங்க. தேசம் புக்தீஸ்னு. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கவர்னர்ஸ், அவங்களுக்கு பேர் வந்து உப்பரிகாஸ். ப்ராவின்ஸாக டிஸ்ட்ரிக்டாக பிரிக்கிறாங்க. அது வந்து விஷியாஸ். அதை கண்ட்ரோல் பண்ண ஆஃபீஸர் வந்து விஷயபதிஸ். வில்லேஜ் லெவலில் பார்த்தோன்னா கிராமிகா, கிராமத்யாக்ஷா அப்படின்னு இருக்குது. இந்த எக்ஸ்டென்சிவ் எம்பையர் வந்து மிலிட்ரி ஆர்கனைசேஷன்லேயும் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. எப்படின்னா சீல்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா மிலிட்ரிக்கும் ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. பாலாதிகிருத்தா, அதாவது இன்ஃபேண்ட்ரி கமாண்டர், மகாபாலாதிகிருத்தா காவல்ரியோட கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை சிஸ்டம் கூட இருந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து துத்தகாஸ். அடுத்து சொசைட்டி, எக்கனாமி எடுத்துக்கிட்டோன்னா லேண்ட் அண்ட் பெசன்ட். நிதிசாரான்றது ஆத்தர் வந்து கமந்தகா. ஸோ இவர் வந்து வலியுறுத்திருக்காரு. இந்த ராயல் ட்ரெஷரி பற்றின முக்கியத்துவத்தை வலியுறுத்திருப்பார். நிறைய சோர்ஸ் ரெவன்யூ வந்து எப்படி வருதுன்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் லைக் சமுத்திரகுப்தா மாதிரி மிலிட்ரி கேம்பெயின்ஸ் மூலமாகவும் நிறைய சர்ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. லேண்ட் டேக்ஸ் அப்படின்றது தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு மெயினான ரெவன்யூவாகவே இருந்திருக்கு. பெசன்ஸோட விவசாயியோடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஏன்னா அவங்க வேரியஸ் டேக்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களுடைய நிலைமை வந்து ஒரு வேலைக்காரன்றளவுக்கு அவங்களோட பொசிஷன் வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து போயிடுச்சு அவங்களுடைய பீரியட்ஸில். அடுத்து பார்த்தோன்னா லேண்டை வந்து குப்தா பீரியடில் எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஷேத்ரானா கல்டிவேபிள், கீழேனா வேஸ்ட் லேண்ட், அப்பரஹதானா ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்ட், வஸ்தினா ஹேபிட்டபிள் லேண்ட், கபத சரகான்றது பாஸ்டோரல் லேண்டு. ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து குப்தா எக்கனாமிக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருந்தாங்க. ஸ்ரஸ்தி, சாத்தவாஹா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸ்ரஸ்தி அப்படின்றவங்க வந்து யூசுவலாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிளேஸில் செட்டில் ஆகி அந்த மாதிரி பண்ணுற ட்ரேடர்ஸ். சாத்தவாகன்றவங்க வந்து கேரவன் ட்ரேடர்ஸ். அதாவது அவங்களோட கூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு போவாங்க. அவங்க வந்து சாத்தவானாஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி படிச்சுட்டு போவோம் இருங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து குப்தாவோடைய எம்பையர் 5th 6th சென்ச்சுரிஸில் ரொம்ப செழிப்பாக இருந்தது. லேட்டர் கனுஜ் ஹர்ஷா அவங்களுடைய எம்பையர்லையும் நல்லா செழிப்பாக இருந்தது. நாலந்தாவில் புத்திஸ்ட் தான் வந்து மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் படிப்பாகவே இருந்தது. அதர் சப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னா யோகா, வேதிக் லிட்ரேச்சர், மெடிசன் இதெல்லாமே வந்து கற்று தந்திருப்பாங்க. ஹைன்சங் அப்படின்றவர் நிறைய வருஷம் அங்கே தங்கி புத்திசம் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருப்பார். 8 மகா பாதசாலாஸ், 3 லார்ஜ் லைப்ரரிஸ் எல்லாமே அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கும். நாலந்தா வந்து மாம்லூக்ஸ் அப்படின்ற டர்க்கிஷ் முஸ்லீம் பக்தியார் கில்ஜி கீழே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ அது யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இருக்குது. யார் ஹன்ஸ்னா இவங்க ஒரு நொமாடிக் ட்ரைப்ஸ். ஸோ இவங்க வந்து கிரேட் அட்டிலா அப்படின்றவங்க கீழே இருந்தாங்க. இவங்க ஒரு ரோம் கான்ஸ்டான்டினோப்பிளை ரொம்பவும் வந்து பயமுறுத்திட்டு இருந்தார். ஸோ இந்த ட்ரைப்ஸை சேர்ந்த ஒயிட் ஹன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியா வழியாக வந்தாங்க. ரெகுலராக படையெடுத்துட்டு இருந்து நிறையா ட்ரபிளில் இந்தியாவுடைய நிறையா ஸ்டேட்ஸில் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஆஃப்டர் ஸ்கந்தகுப்தா டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க சென்ட்ரல் இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இவரோட சீஃப் தான் யாருன்னா தொரமோனா. அவர் வந்து கிங்காக இருக்கார். ஆஃப்டர் அதுக்கப்புறம் மிஹிர்குலா அப்படின்றவர் வந்து அந்த கேப்சர் டெரிட்டரிஸை ரூல் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலாக யசோதர்மன் அப்படின்ற மால்வா ரூலர் சென்ட்ரல் இந்தியாவில் இவரை டிஃபீட் பண்ணி இவங்களோட ரூலுக்கே ஒரு முடிவு கொண்டு வராரு. இப்போ ட்ரேட் பார்த்துருந்தோம் இல்லையா? ட்ரேட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா டெய்லி ப்ராடக்ட்ஸ்லேருந்து நல்ல வேல்யூபிள் லக்ஸரி குட்ஸ் வரைக்குமே வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இம்பார்ட்டண்டான ட்ரேட் குட்ஸ்னு பார்த்தோன்னா பெப்பர், கோல்டு, காப்பர், அயன், ஹார்ஸ், எலஃபண்ட் இது எல்லாமே. அது இல்லாமல் கடன் கொடுக்குறதும் வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கடன் கொடுக்குறதும் வந்து குப்தா பீரியடில் வந்து ப்ராக்டிஸில் இருந்துச்சு. குப்தா வந்து ரோட்வேஸ் டெவலப் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரியை கனெக்ட் பண்ணுற மாதிரி. பாடலிபுத்ரா, உஜ்ஜைன், பனாரஸ், மதுரா இதெல்லாமே ஃபேமஸாக இருந்த ட்ரேட் சென்டர்ஸ். போர்ட்னு எடுத்துட்டோன்னா வெஸ்ட் சைடில் கல்யாண், மேங்களூர், மலபார். ஈஸ்ட்டில் தமிழப்தி, பெங்கால். இந்த இதெல்லாமே ட்ரேட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து சமுத்திரகுப்தா வந்து குப்தா மானிட்டரி சிஸ்டத்தோட இன்ட்ரடியூஸ் பண்ணவர். குஷானா காயின்ஸ் வந்து இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ குப்தாவுடைய கோல்டு காயினுக்கு பேர் வந்து தினரா. குப்தா நிறையா கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருக்காரு. கம்மியாக சில்வர், காப்பர் காயின் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ போஸ்ட் குப்தா பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு காயின் சர்க்குலேஷன் ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. ஸோ இது மூலமாக உங்களோட ப்ராஸ்பரிட்டி வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மெட்டலர்ஜின்னு பார்த்தோன்னா மைனிங் மெட்டலர்ஜி வந்து செழிப்பாக இருந்தது உங்களோட பீரியடில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் எடுத்துட்டோம் மெட்டலர்ஜிக்கு மெருலியோட அயன் பிளர் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு சந்திரகுப்தா டெல்லியில் இன்ஸ்டால் பண்ணார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மோனோலித்திக் அயன் பில்லர் அது வந்து துருவே பிடிக்காமல் இருந்திருக்கு அப்படின்றது ஒரு அடையாளமாக இருக்கும். இந்த மெட்டல் யூஸ் பண்ணது பார்த்தோன்னா அயன், கோல்டு, காப்பர், டின், லெட், பிராஸ், பிரான்ஸ், அப்புறம் பெல் மெட்டல், மைக்கா, மேங்கனீஸ் அண்ட் ரெட் சாக். அடுத்தது இவங்களோட சொசைட்டி பார்க்க போகிறோம். ஸோ குப்தா சொசைட்டி பார்த்தோன்னா 4 வர்ணா சிஸ்டமாக இருந்தது. அதுவும் ஆணாதிக்கமாக இருந்தது. அக்கார்டிங் டு மனு லா படி உமன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை மூத்த பையனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும். பல திருமணங்கள் இருந்தது. அப்புறம் கிங்ஸ் ஃபியூடேட்ரிஸ்லாம் வந்து மோர் தென் 1 ஒய்ஃப் வச்சுருந்தாங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து குபர்னகா, துவாசாமி அதில் இவங்க வந்து சந்திரகுப்தா 2ஓட குயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருந்திருக்கு. ஸோ சதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்லேவரி அப்படின்னா ஸ்லேவரி இந்தியாவில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணலை அப்படின்னாலும் வெஸ்ட் சைடில் இருந்திருக்கு. அதுக்கு ரெஃபரன்ஸாக நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ் வந்து குப்தாவுடைய இதில் வந்து இருந்திருக்கு. அடுத்து ரிலீஜன் எடுத்துட்டோன்னா இவங்க வேதிக் ரைட்ஸை ரிவைவ் பண்ணி வச்சாங்க. சமுத்திரகுப்தாவும் இருக்கட்டும், குமாரகுப்தா 1 எல்லாமே அஸ்வமேத யாகா அதாவது ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ இமேஜ் வர்ஷிப் ஆரம்பித்த காலம் பார்க்கலாம். 2 செக்ட்டுன்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆச்சு. வைஷ்ணவிசம், சைவிசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பீரியடில் தான். புத்திசமும் அதே மாதிரி 2 செக்டாக பிரிஞ்சு செழிப்பானது இவங்களோட பீரியடில் ஹினாயனா, மகாயனா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குப்தாஸ் வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள் கட்டுறாங்க. அது வந்து இந்த ராக்கட் ஷ்ரைன்ஸ் மூலமாக. ஸோ டவர்லாம் வச்சு எலாபரேட்டாக வந்து கார் பண்ணி செதுக்கி அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே ஹிந்து டெடிஸ்க்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் நோட்டபுளாக பார்க்கக்கூடிய ராக்கட் கேவ்ஸ்னால் அஜந்தா எல்லோரில் இருக்குது மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேஷ், உதயகிரி ஒடிஷாவில் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் பார்த்தோன்னா இவங்களுடைய பீரியடில் கட்டியிருக்காங்க. இது வந்து டிராவிடியன் ஸ்டைல் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி. 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் இமேஜ் புத்தா 18 அடி ஹைட்டில் நாலந்தாவில் இருக்குது. அடுத்து சுல்தான்கஞ்ச் புத்தா 7.5 அடி ஹைட்டில் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் குப்தாவோட பெயிண்டிங் வந்து அஜந்தா கேவ்ஸ் ஃப்ரெஸ்கோ, அப்புறம் பாக் கேவ் குவாலியரில் இருக்குது. இவங்களோட லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் பிராகிருத், பீப்பிள் பேசக்கூடிய லாங்குவேஜ். பட் குப்தா என்ன பண்ணாருன்னா, சான்ஸ்கிரிட் அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சாங்க. எல்லா ரெக்கார்ட்ஸுமே சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும். குப்தாவோட பீரியடில் சான்ஸ்கிரிட் கிராமர் ரொம்பவும் டெவலப் ஆச்சு. இப்போ கிராமர் ஆஃப் பனினி இதை எழுதினவங்க அஸ்தேத்யாயி. பதஞ்சலி எழுதினவர் மகாபாஷ்யா. ஸோ புத்திஸ்ட் ஸ்காலர் பெங்கால் சந்திரகோமியா அப்படின்றவர் ஒரு புக்கு கிராமர் வந்து சந்திர வியாக்கரணம். ஸோ காளிதாஸோட ஃபேமஸ் ட்ராமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சகுந்தலா, மாளவிகா அக்னிமித்ரா, விக்ரமோர்வசியம். சில அதர் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா காளிதாஸோட மேகதுத்தா, ரகுவம்சா, குமாரசம்பவம், ரிது சம்ஹாரா. இதெல்லாமே ஒன் வேர்டில் கேட்பாங்க. அடுத்து மேக்ஸ், ஆஸ்ட்ரானமி, மெடிசன். ஸோ ஜீரோ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. டெசிமல் சிஸ்டம் எவல்யூஷன் நடந்திருக்கு. இது எல்லாமே குப்தாஸோட லெகசிக்கு வந்து முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்தோன்னா ஆரியபட்டா, வராகமிஹிரா, பிரம்மகுப்தா இவங்க எல்லாமே ஆஸ்ட்ரானமர்ஸ், மேத்தமெட்டிஷியனாக இருந்திருக்காங்க. ஆரியபட்டா அவரோட புக்கு சூரிய சித்தாந்தாவில் சொல்லியிருப்பார், சோலார் லூனார் எக்லிப்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஆஸ்ட்ரானமர் எர்த்து வந்து அதோட ஓன் ஆக்சிஸ்லேயே வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னார். தன்வந்திரின்றது ஃபேமஸ் ஸ்காலர் மெடிசினில். அப்புறம் ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரக்கான்றது மெடிக்கல் சயின்டிஸ்ட். சுஸ்ருதான்றவர் வந்து சர்ஜரி ப்ராசஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன். ஸோ இதெல்லாம் மேத்ஸ் த ஃபாலோயிங்கில் கொடுத்து இவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். தன்வந்திரினா யார், ஸ்காலரா, ஸ்பெஷலிஸ்ட்டாக, மெடிக்கல் சயின்டிஸ்ட்டாக, அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. அடுத்து வர்தனா டைனசிட்டி. வர்தனா ஃபவுண்டர் பார்த்தோன்னா வர்தனா ஆர் புஷ்யபுத்தி டைனசிட்டின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபவுண்டர் வந்து தானேஸ்வர்லேருந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. புஷ்யபுத்தி அப்படின்றவர் வந்து மிலிட்ரி ஜென்ரலாக இருப்பாங்க குப்தாஸ் கீழே. அதுக்கப்புறம் குப்தாஸ் வந்து ஃபாலோ ஆனதுக்கப்புறம் இவர் பிரபஹார வர்தனா வந்து புஷ்யபுதி ஃபேமிலியை ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக கொண்டு வராரு. அதாவது ராஜவர்தனான்ற பிரபாகர வர்தனாவுடைய மூத்த பையன் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி பண்ணுறாரு. அவரோட தங்கச்சி ராஜேஸ்ரீ, அவங்களோட ராஜேஸ்ரீயோட ஹஸ்பண்ட் யாருன்னா கனூஜோட ராஜா. அவரை வந்து சசாங்கா பெங்கால் கவுடா ரூலர் இருக்காங்க இல்லையா, அவர் கொன்னுடுறாரு. அதனால் சசாங்கா வந்து கொன்னுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்ரீயும் வந்து ஜெயிலில் போட்டுடுறாரு. ஸோ ராஜவர்தனா அவரோட சிஸ்டரை மீட்டெடுக்கிற ப்ராசஸில் வந்து ரொம்ப சசாங்காவை கொன்னுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட யங்கர் பிரதராக இருந்த ஹர்ஷவர்தனா தான் வந்து கிங்காக ஆகிறாரு, தானேஸ்வரோட கிங்காக வந்து மாறுறாரு. ஸோ இப்போ கனுஜ் கிங்டம் வந்து ஹர்ஷாவை தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ரூலர் ஆனதுக்கப்புறம் தானேஸ்வர் கனுஜோட ரூலர் ஆனதுக்கப்புறம் ஹர்ஷா வந்து அவரோட கேபிட்டல் தானேஸ்வர்லேருந்து கனுஜுக்கு மாற்றிட்டாரு. ஸோ ஹர்ஷவர்தனோட கான்குவஸ்ட் பார்க்க போகிறோம். மோஸ்ட் பாப்புலர் கிங் ஆஃப் வர்தனா யூனிவர்சிட்டி தான் ஹர்ஷவர்தனா. ஹர்ஷா வந்து 41 வருஷம் ரூல் பண்ணியிருப்பார். இவரோட ஃபியூடேட்ரிஸ் பார்த்தோன்னா ஜலந்தர், காஷ்மீர், நேபாள், வலாபி. பெங்கால் சசங்கா வந்து இவங்களுக்கு ஒரு விரோதமாகவே தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. ஹர்ஷா வந்து நிறைய நார்த் இந்தியாவில் இருந்த நிறைய பார்ட்ஸை வந்து ஒத்துமையாக ஆக்கினார். இவரோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா சவுத்தில் வந்து சாளுக்கிய கிங் புலிகேசின் 2 வந்து பார்த்துட்டே இருந்தார். த கிங்டம் ஆஃப் ஹர்ஷா வந்து ரேப்பிடாக டிஸ்இன்டகிரேட் சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக அவர் இறந்ததுக்கப்புறம் பிரிய ஆரம்பிச்சு 648 ஏடியில். அதுக்கு ஆனால் இவர் வந்து ஈரான் சைனா கூட ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாரு. ஹர்ஷா வந்து சைனீஸ் ட்ராவலரை பார்க்குறாரு, ஹைன்சங் அப்படின்றவரை. கஜங்கல் ஐயங்கனா ராஜ்மஹால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பரர் அசஸ் பண்ணி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில். பாகா, ஹிரண்யா, பாலின்ற 3 டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இவரோட பீரியடில். கிரிமினல்லாம் ரொம்ப சிவியராக இருக்குது குப்தாவை விட. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க நீ லாவை வயலேட் பண்ண, இல்லைனா வந்து கிங்குக்கு அகெயின்ஸ்டாக இருந்த அப்படின்னா. பர்ஃபெக்டான லா அண்ட் ஆர்டர் இருக்குது இவங்க எம்பையர் ஃபுல்லாகவே. ஹர்ஷா நிறையா கிரேட் அட்டென்ஷன் கொடுக்குறாரு ஆர்மியோடைய டிசிப்ளின் ஸ்ட்ரென்த்துக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ராவலர்ஸ் தங்கி போகிறதுக்கு, இல்லைனா ஏழ்மையானவங்க, வயசானவங்க, முடியாதவங்க தங்குறதுக்காக சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து கட்டுறாரு. ஒரு ரிலீஜியஸ் பாலிசின்னு எடுத்துகிட்டோன்னா இவர் சிவாவை கும்பிட்றவர் பிகினிங்கில். அதுக்கப்புறம் புத்திசம தழுவி போகிறாரு அவருடைய தங்கச்சியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. அப்புறம் ஒரு புத்திஸ்ட் மாங்கு, ட்ராவலர் ஹின்சங்கால். அதுக்கப்புறம் மகாயானா ஸ்கூல் ஆஃப் தாட்டை தான் இவர் சார்ந்தவராக இருக்கார். ஹர்ஷா வேதிக் ஸ்காலர், புத்திஸ்ட் மாங்க் எல்லாமே ஒன்றாவே வந்து ட்ரீட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே சேரிட்டிஸ் கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக புத்திஸ்ட் சாவரின் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு தீவிர புத்திஸ்டாக இருப்பார் இவர். ஹர்ஷா வந்து அனிமல்ஸ் எல்லாம் சாப்பாட்டுக்காக கொல்றதை நிறுத்திடுவார். ஹைன்சங்ன்றவர் பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ். இவர் வந்து இந்தியாவை ஹர்ஷாவோட ஆட்சி காலத்தில் வந்து பார்க்குறாரு. இவரோட சுயுக்கின்ற புக்கில் வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. ஹர்ஷா டைமில் எப்படி சோஷியல், எக்கனாமிக், ரிலீஜியஸ், கல்ச்சரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஹர்ஷா வந்து ஒரு புத்திஸ்டாக இருந்து கிரேட் கும்பமேளால பார்ட்டிசிபேட் பண்ணார், பிரயாகில் நடந்தது அப்படின்றதெல்லாமே விளக்கி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
இவர் வந்து புத்தாவோட இமேஜ் வர்ஷிப் பண்ணியிருப்பார். சிவா, சன் எல்லாத்தையுமே கும்பிட்டுருப்பாரு. 2 புத்திஸ்ட் அசெம்பிளி நடத்தியிருப்பாரு. ஒன்று கனூஜில், இன்னொன்று பிரயாகில். ஸோ அசெம்பிளி கனூஜில் நடந்தது 20 கிங்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் புத்திஸ்ட், ஜெயின்ஸ், வேதிக் ஸ்காலர்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. புத்தாவுடைய கோல்டன் ஸ்டாச்சு வந்து அதில் புனிதப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஸ்டாட்டு புத்தா வந்து சின்ன ஒரு ஸ்டாட்டு வச்சிரு 3 ஃபீட்டில் அதை வந்து ஊர்வலத்துக்கு வச்சுருப்பாங்க. அடுத்து பிரயாக் அசெம்பிளியில் பார்த்தோன்னா அவரோட மொத்த வெல்த்தையும் புத்திஸ்ட், வேதிக் ஸ்காலர்ஸ், புவர் பீப்புள்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாரு. நிறைய கிஃப்ட்டு கூட நிறைய புத்திஸ்ட் மாங்க்ஸ்க்கு அந்த 4 நாள் அசெம்பிளியில் வந்து கொடுத்துருப்பாரு. ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்னு பார்த்தோன்னா ஹர்ஷா ஒரு போயட், ட்ராமாட்டிஸ்ட். ஸோ பெஸ்ட்டு போயட் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அவர் சுற்றி வச்சுருப்பாரு. ஹர்ஷாவோட பாப்புலர் ஒர்க்னு எடுத்துக்கிட்டால் ரத்னவல்லி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா. அவரோட கோர்ட் போயட் ஃபுல்லாகவே ராயல் கோர்ட் ஃபுல்லாகவே சுற்றி பானபட்டா, மயூரா, ஹர்தத்தா, ஜெயசனா எல்லாருமே இருப்பாங்க. டெம்பிள், மொனாஸ்ட்ரீஸ் எல்லாமே இங்கே வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு சென்டராக இருந்திருக்கு. கனூஜ் தான் ஃபேமஸ் சிட்டியாக இருந்திருக்கு. நிறையா விஹராஸ் கட்டியிருக்காரு. மொனாஸ்ட்ரீஸ், ஸ்டுப்பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கங்காவுடைய பேங்க்கில் கட்டியிருக்காங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி வந்து மொனாஸ்ட்ரீஸ் கம்பைன் பண்ணி 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து படிச்சிருக்காங்க, தங்கியிருக்காங்க மாங்க்ஸு. ஹுயின்சங் அந்த டைமில் தான் விசிட் பண்ணியிருக்காரு இந்தியாவை. அடுத்து சந்திரகுப்தா 1 வந்து த கான்ஸ்டன்டைன் த கிரேட் ரோமன் எம்பரர் கான்ஸ்டாண்டினோபிளை ஃபவுண்ட் பண்ணோட சமகாலத்தவராக இருந்திருக்காரு. ஹர்ஷா டைம் யாரோட கோயின்சைட் ஆகுதுன்னா தாங் டைனசிட்டி ஆஃப் சைனா. கேபிட்டல் வந்து ஜியான். அது ஒரு கிரேட் சென்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லேர்னிங்காக இருந்திருக்கு. அதோட கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோட அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். டேஷ் வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனசி, ஸ்ரீ குப்தா. பிரயோக் ப்ரொசஸ் இஸ் கம்போஸ்டு பை ஹரிசேனா. Monolithic iron block Chandragupta is at Meroli. And Dash was first Indian to explain the process of surgery, Sushruta. Dash was the Gowda rule of Bengal, Sasanga. At the master statement with reason, Chandragupta I crowned himself as monarch of large kingdom after eliminating various small states in North India is right. Chandragupta I married Kumardevi Lichavi family. Rendime right. Next question. Chandragupta II did not have a court relationship with ruler of South India. ஸோ டிவைன் தியரி ஆஃப் கின்ஷிப் வாஸ் ப்ராக்டிஸ் பை த குப்தா ரூலர்ஸ் அப்படின்றது ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அரேஞ்ச் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்குறாங்க. ஸ்ரீகுப்தா, சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, அப்புறம் விக்ரமாதித்யா. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங், ஃபைண்ட் அவுட் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. லெண்டிங் மணி அட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ப்ராக்டிஸ்டு ரைட்டு. பாட்ரி மைனிங்கிறது வந்து இல்லை, தப்பு. 1 மட்டும் தான் ரைட். அது சர்க்கிள் த ஆட் 1. ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா சமுத்திரகுப்தா, செகண்டில் ஹர்ஷச்சரிதா. Next, fill in the blanks. Dash King of Ceylon. Sri Meghavarman அப்படின்றது King of Ceylon was contemporary of Samudragupta. Buddhist monk from China யார் Fakhin visited India during the reign of Chandragupta II. Dash invasion led to downfall of Gupta Empire அப்படின்னா Huns. Dash was main land was the main revenue to the government. Land tax. Official language of Gupta வந்து Sanskrit. Vishnugopa Pallava king was defeated by the Samudragupta. Dash was the popular king of Vardhana dynasty, Harsha. Harsha shifted his capital from Taneshwar to Kanuj. True or false? Dhanvantri was a famous scholar in the field of medicine in the right. Structural temple built during the Gupta period resembled the Indo-Aryan style அப்படின்றது false. Sati was not in practice. Sati practice. So false. Fourth, Harsha belonged to Hinayana school of thought அப்படின்றது false. Mahayana school of thought. Harsha was not of religious intolerance அப்படின்றது true. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். மிஹிர்குலா அப்படின்றவர் வந்து ஸ்கந்தகுப்தா. ஆரியபட்டா அப்படின்றவர் வந்து ஆஸ்ட்ரானமி சேர்ந்த. பெயிண்டிங் வந்து பாக் பெயிண்டிங். நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து குமாரகுப்தா. சரத்தவாகா அப்படின்னு கேரவன் ட்ரேடர். அடுத்தது வந்து பானா வந்து ஹர்ஷச்சரிதா. ஹர்ஷா வந்து ரத்னவல்லி. நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்துட்டா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஹைன்சங் வந்து சியூகி. புத்திஸ்ட் அசம்பிளி பிரயாகில் நடந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் ஏற்றிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.